வணக்கம் டிபிகே டாக்ஸ். பாக்யராஜ் அவங்களோட மனைவி பூர்ணிமா அவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பூர்ணிமா அவங்க 1960ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி இவங்க மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு இப்போது 66 வயதாகுது. பூர்ணிமா அவங்க தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பெலாம் மும்பையில் தான் படிச்சிருக்காங்க. இவங்க ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே பரதநாட்டிய கலைகளில் மிக தேர்ந்தவங்களாக இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்களோட தாத்தா தான். பூர்ணிமா அவங்களோட தாத்தா மும்பையில் சண்முகானந்த சபான்ற ஒரு சபாவை இயற்றி பரதநாட்டிய கலையை அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே போல் பூர்ணிமா அவங்களுமே ஸ்ரீ ராஜேஸ்வரி பரதநாட்டிய கலாவில் இவங்க முறையாக பயிற்சி பண்ணி கற்றுக்கிட்டாங்க. பூர்ணிமா அவங்க தன்னோட கல்லூரி படிப்பை காமர்ஸ் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்காங்க. இவங்க நடிக்கணுன்றது தான் மிகப்பெரிய ஆசை. ஆனால் ஃபேமிலி படிக்கலாம், நீ கொஞ்சம் படிச்சுக்கிட்டே நடிக்கிறது மாடலிங்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னதுனால இவங்க காலேஜ் படிச்சிருக்காங்க. அதுவும் மாடலிங் நடிப்புக்காகவே இவங்க காலையில் 6:45 போயிட்டு 10:30 மணிக்கு வர்ற மாதிரி காலேஜில் சேர்ந்து படிச்சிருக்காங்க. 10:30 மணிக்கு மேலே மாடலிங், ஃபோட்டோ ஷூட், ஆட்னு அதில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு பாலிவுட்டில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. 1977ஆம் ஆண்டு தான் இவங்க முதல் முறையாக தன்னோட மீடியா கெரியரை தொடங்குறாங்க. அதுவும் ஹிந்தி சினிமாவில் தான் முதல் முறையாக இவங்க தன்னோட மீடியா கெரியரை தொடங்குறாங்க. ஆனால் தொடங்கி 7 வருடத்தில் இவங்க சினிமா வாழ்க்கையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கான காரணங்களும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இவங்க 1977ஆம் ஆண்டு பெஹல்ன்ற ஒரு ஹிந்தி மூவியில் செம்பா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் மூலமா முதல் முறையாக சினிமாவில் அறிமுகமாக வராங்க. இந்த சமயத்தில் இவங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது பாலிவுட்டில் ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணுன்ற ஆசையில் தான் இவங்க பாலிவுட் திரைப்படங்களில் நடித்தாங்க. ஆனால் 5 வருடங்களில் எந்த ஒரு வாய்ப்புமே இவங்களுக்கு சரியாக அமையலை. தொடர்ந்து பாலிவுட்டில் திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலுமே பெரிய அளவில் பெயர் ஏற்படுத்தி கொடுக்குற திரைப்படங்கள் எதுவுமே இவங்களுக்கு அமையலை. ஆனால் தமிழ் சினிமா இவங்களை தேடி வந்துச்சுன்னே சொல்லலாம். கே பாலச்சந்தர் சார் இவங்களோட திரைப்படத்தை பார்த்து இவங்களை ஆடிஷனுக்கு சென்னைக்கு கூப்பிட்ருக்காரு. இவங்க சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது கமல்ஹாசன் அவங்களுக்கு ஜோடியாக தான், அதுவும் கே பாலச்சந்தர் அவர்களோட டைரக்ஷனில் நடிக்கிறதுக்காக தான் நம்மளை கூப்பிட்ருக்காங்கன்னு. ஆடிஷனில் செலக்டும் ஆகிட்டார். ஆனால் சில நாட்கள் ஆச்சு, சில மாதங்கள் ஆச்சு, திரைப்படம் ஸ்டார்ட்டே ஆகலை. அதுக்கப்புறம் டெஸ்ட் ஷூட்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த திரைப்படம் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் ட்ராப் ஆகுதுன்னு பாலச்சந்தர் சார் அவர்கள் சொல்லிட்டாரு. கமல் அவர்களோட நடிக்கிற வாய்ப்பு நமக்கு மிஸ் ஆகிடுச்சேன்னு ரொம்பவும் வருத்தத்தில் இருந்திருக்காங்க நம்ம பூர்ணிமா அவங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு 1981ஆம் ஆண்டு நெஞ்சில் ஒரு முள்ளுன்ற திரைப்படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இந்த திரைப்படத்தில் இவங்க ஹீரோயினாக நடித்தாங்க. இந்த திரைப்படம் நடிச்சிருந்தாலுமே கிளிஞ்சல்கள்ன்ற ஒரு திரைப்படம் தான் மெகா ஹிட் ஆச்சு இவங்களுக்கு. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக மோகன் அவர்கள் நடிச்சிருந்தார். ஜூலின்ற கதாபாத்திரம் இப்போ வரைக்குமே ஒரு பேசப்படுற கதாபாத்திரமாக மாறிச்சு. அந்த அளவுக்கு ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க நம்ம பூர்ணிமா அவங்க. இவங்க 1982ஆம் ஆண்டே டார்லிங் டார்லிங் டார்லிங்ன்ற திரைப்படத்தில் பாக்யராஜ் அவங்களுக்கு ஜோடியாக லீட் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் தாய் மூகாம்பிகை, பயணங்கள் முடிவதில்லை, விதி, இதே போல் ரஜினி அவர்களோட ஜோடியாக தங்கமகன் உட்பட டாப் லெவல் ஹீரோயினாக மாறினாங்க நம்ம பூர்ணிமா அவங்க. தொடர்ந்து 4 வருடத்தில் பல தமிழ் திரைப்படங்களில் ஹீரோயினாக நடித்தாங்க பூர்ணிமா அவங்க. இவங்க தமிழில் இந்த அளவுக்கு நடிச்சிருந்தாலுமே இவங்களுக்கு மலையாளத்தில் அதை விட பெரிய ஹிட் திரைப்படங்கள் வாய்ப்பு கிடைச்சிது. சொல்லப்போனால் பூர்ணிமா அவங்களோட முதல் திரைப்படமான மஞ்சள் விரிஞ்சு பூக்கள்ன்ற மோகன்லால் அவர்களோட ஜோடியாக நடித்த திரைப்படமே ஃபில்ம்ஃபேர் அவார்டு, பெஸ்ட் ஹீரோயின் ஸ்டேட் அவார்டுன்னு பல விருதுகளை வாங்கி கொடுத்தது. அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸான ஒரு நடிகையாக மலையாளத்தில் மாறினாங்க பூர்ணிமா அவங்க. தொடர்ந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் மலையாளத்தில் ஹீரோயினாக நடித்தாங்க பூர்ணிமா அவங்க. ஆனால் 1984ஆம் ஆண்டு பாக்யராஜ் அவங்களோட காதல் ஏற்பட்டு இவங்களுக்கு திருமணம் நடந்தது. இந்த திருமணத்தையே எம்ஜிஆர் சிவாஜி தலைமையில் தான் நடந்தது. 1984ஆம் ஆண்டு ரொம்பவும் கிராண்டாக இந்த திருமணத்தை எம்ஜிஆர் சிவாஜி தலைமையில் நடந்தது. ஒரு மிகப்பெரிய திருவிழா மாதிரி இந்த திருமணம் நடந்தது. அந்த டைம் பேசப்பட்டுச்சு.
சொல்லப்போனால் பாக்யராஜ் அவர்களுக்கு முதல் முறை காதலை சொன்னதே பூர்ணிமா அவங்க தான். 1983ஆம் ஆண்டு பாக்யராஜ் அவங்களோட முதல் மனைவி மறைந்துட்டாங்க. இதுக்கப்புறம் மீடியா இண்டஸ்ட்ரியில் இருந்த பாக்யராஜ் அவர்கள் மேலே பூர்ணிமா அவங்களுக்கு காதல் ஏற்பட்டிருக்கு. தன்னோட காதலை இவங்க வெளிப்படுத்தினதுக்கப்புறம் ஒரு ஆண்டுகள் கழித்து பாக்யராஜ் அவர்களும் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் இந்த திருமணமே நடந்திருக்கு. பாக்யராஜ் பூர்ணிமா ஜோடிக்கு சாந்தனு அவங்க 1986ஆம் ஆண்டு பிறந்தாங்க. சாந்தனு அவர்கள் ஒரு மிகப்பெரிய நடிகராக இப்போது வலம் வந்துட்டுருக்காரு. அது நம்மளுக்கே தெரியும். இதே போல் பாக்யராஜ் பூர்ணிமா அவங்களுக்கு சரண்யான்ற ஒரு மகளும் இருக்காங்க. சரண்யா அவங்களுமே பாரிஜாதம்ன்ற திரைப்படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மீடியா கெரியரை விட்டுட்டு காஸ்டியூம் டிசைனராக மாறிட்டாங்க. இதே போல் இவங்களோட மருமகள் கீர்த்தனா அவங்களுமே ஆங்கராக இருக்காங்க. ஜீ தமிழில் ரொம்பவும் பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இப்படி ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ஒரு சினிமா மீடியா இண்டஸ்ட்ரியாக வலம் வந்துட்டுருக்காங்க. பூர்ணிமா அவங்க 5 ஆண்டுகளே தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி, தெலுங்குன்னு பல மொழிகளில் 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலுமே தன்னோட ஃபேமிலிக்காக இவங்க அதுக்கப்புறம் சினிமா நடிக்கிறத நிறுத்திட்டாங்க. 1984ஓட இவங்க சினிமாவில் நடிக்கிறத அறவே நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து 2013ஆம் ஆண்டு தான் ஆதலால் காதல் செய்வீர்ன்ற திரைப்படத்தில் ஹீரோவோட அம்மாவாக நடித்தாங்க. அது வரைக்கும் எந்த வாய்ப்புகள் வந்தாலும் மறுத்துட்டு இருந்தவங்க பசங்கள்லாம் பெருசாயிட்டாங்கன்னு சொல்லி இவங்க ஆதலால் காதல் செய்வீர் படத்தில் கார்த்தி அவங்களோட அம்மா கதாபாத்திரத்தில் நடித்தாங்க. 2014ஆம் ஆண்டே விஜய் அவங்களோட அம்மா கதாபாத்திரத்தில் ஜில்லா திரைப்படத்தில் நடித்தாங்க. இதை தொடர்ந்து வாய்மை, முப்பரிமாணம் இப்படி தொடர்ந்து நடிச்சிட்டு வந்த இவங்க இப்போது கடைசியாக கூட அகத்தியா அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸாக வந்திருந்தாங்க. பூர்ணிமா அவங்க நடிகை, டான்ஸர், மாடலிங் மட்டும் இல்லாமல் இவங்க ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. 1989ஆம் ஆண்டு பாக்யராஜ் நடிப்பில் வெளியான ஆராரோ ஆரிராரோ திரைப்படத்தை இவங்க தான் தயாரித்தாங்க. இதே போல் அம்மா வந்தாச்சு, சுந்தரகாண்டம், பேட்டியம் மடிச்சுக்கட்டு திரைப்படங்களையுமே இவங்க தான் தயாரிச்சிருந்தாங்க. இவங்க 2018ஆம் ஆண்டு தான் சீரியலில் அடி எடுத்து வச்சாங்க. சன் டிவியில் ஒளிபரப்பான கண்மணி சீரியலில் விஜயலட்சுமின்ற கதாபாத்திரம் மூலமாக முதல் முறையாக சீரியலில் அறிமுகமானாங்க பூர்ணிமா அவங்க. இதுக்கப்புறம் சூரிய வம்சம்ன்ற சீரியல் ஜீ தமிழ் ஒளிபரப்பாச்சு. இதில் ரொம்பவும் மெயின் ரோலில் அன்னபூர்ணின்ற ஒரு சூப்பரான கதாபாத்திரத்தில் நடித்தாங்க பூர்ணிமா அவங்க. இதுக்கப்புறம் எங்கள் வீட்டு மீனாட்சின்ற சீரியலில் வள்ளியம்மை கதாபாத்திரத்துலையும், மல்லி சீரியலில் வித்யான்ற கதாபாத்திரத்துலையும் நடிச்சிருந்தாங்க. கடைசியாக கார்த்திகை தீபம் சீரியலில் கூட ராஜேஸ்வரின்ற கேரக்டரில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வந்திருந்தாங்க. பூர்ணிமா பாக்யராஜ் அவங்கள உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.